இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் நர்சிங் 2 for 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த கொஷினை ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆகஸ்ட் 2009 to ஆகஸ்ட் 2025 இருக்க இந்த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொஷின் பேங்க் தான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பேன் ப்ரீவியஸாக இருக்க வீடியோஸ்லேயே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு 15 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் 15 மார்க்ஸில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க செமஸ்டர் பேட்ச் வைஸ் வேணும்ன்ட்டு, அதுக்காக தான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 15 மார்க்கில் பார்த்தீங்கன்னா define mental health and mental health illness, explain the characteristics of a mentally healthy person and state the principle of mental health nursing. இந்த question 4 times வந்திருக்கு ஓவரால் 15 மார்க்ஸ்லேயே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா principle of mental health nursing with suitable illustration ஓவரால் 3 times வந்திருக்கு. அண்ட் இது போக 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இதே யூனிட்டில் ரைட்ஸ் ஆஃப் மென்டலி இல் பேஷன்ஸ் 2 டைம் வந்திருக்கு. லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் இன் மென்டல் ஹெல்த் 2 வாட்டி, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் நர்சிங் 2 வாட்டி, அண்ட் கீழே அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் மென்டல் ரிட்டார்டேஷன், டிஸ்கஸ் இட்ஸ் ஈட்டியாலஜி, சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், டைப்ஸ் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன், லிஸ்ட் அவுட் கிரேட்ஸ் ஆஃப் எம்ஆர், நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ சைல்டு வித் சிவியர் எம்ஆர் ஆர் மென்டல் டெஃபிஷியன்சி. இந்த கொஷின் 4 times வந்திருக்கு 15 மார்க்கில். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் எம்ஆர் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த சைக்காட்ரிக் எமர்ஜென்சிஸ் அண்ட் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் ஃபார் சூசைடல் பேஷண்ட் ஒரு வாட்டி வந்திருக்கு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா சூசைட் ஒரு வாட்டி, ப்ரிவென்ஷன் ஆஃப் சூசைட் 2 வாட்டி, ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் ஃபார் அ சூசைடல் பேஷண்ட் 2 வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த மென்டல் ஹெல்த் நர்சிங் இஷ்யூஸ் ஃபார் விக்டிம்ஸ் ஆஃப் ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸ், மென்ஷன் த நர்சிங் கேர் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் த நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ சைல்டு வித் ஆட்டிசம் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் அ நர்ஸ் இன் ப்ரிவென்ஷன் ஆஃப் மென்டல் இல்னஸ் இந்த கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஃபைன் கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த் நர்சிங் ஒரு வாட்டி, discuss the model of preventive psychiatry and level of prevention ஒரு வாட்டி வந்திருக்கு. and explain the role of nurse in preventive psychiatry கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் நர்ஸ் இன் preventive psychiatry ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பேஷண்ட் மிஸ்டர் குமார் இஸ் brought to the psychiatric ward for the from the casualty in intoxicated state and behaves violently. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சினாரியோ கொடுத்துட்டு இண்டிகேட் த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் இன் டீட்டெயில் அண்ட் எக்ஸ்பிளைன் த நர்சிங் மேனேஜ்மெண்ட் அக்கார்டிங் டு த ப்ரியாரிட்டின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஆல்கோஹாலிசம், ரைட் த காசஸ் ஆஃப் ஆல்கோஹாலிசம், எக்ஸ்பிளைன் த டீட்டெயில் அபவுட் த காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஆல்கோஹாலிசம் அண்ட் ஆல்சோ டிஸ்கஸ் அபவுட் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பேஷண்ட் வித் ஆல்கோஹாலிசம் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஓபியட் வித்ட்ராவல் சிண்ட்ரோம் ஒரு வாட்டி, ஆல்கோஹால் வித்ட்ராவல் சிண்ட்ரோம் ஒரு வாட்டி அண்ட் ஆல்கோஹால் டிபெண்டன்ஸ் சிண்ட்ரோம் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேம் சினாரியோ கொடுத்துட்டு தான் மிஸ்டர் ஆனந்த் இஸ் அட்மிட்டட் வித் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் சஸ்பீஷியஸ்னஸ், delusion of persecution, food refusal, auditory hallucination and neglect of personal hygiene. Find out the diagnosis, causes, construct the nursing management கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா hallucination 2 times வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டிஃபைன் crisis, explain phases, types and techniques of crisis, explain crisis intervention கேட்டிருக்காங்க. அண்ட் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா crisis intervention 3 times வந்திருக்கு. phases of crisis and possible intervention ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் அண்ட் டிஸ்சார்ஜ் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் 2 வாட்டி வந்திருக்கு. 15 மார்க்ஸில் 2 times வந்திருக்கு. என்ன மாதிரினா டைப்ஸ் ஆஃப் அட்மிஷன் அண்ட் டிஸ்சார்ஜ் ப்ரொசீஜர் என்ன சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. 15 மார்க்கில் ஏ அண்ட் பின்னு ஆப்ஷனில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. இது ஓவரால் 3 times வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் த நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ சைல்டு வித் அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் கேட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 2 times வந்திருக்கு. டிஃபைன் டெலீரியம், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் த காசஸ் ஆஃப் டெலீரியம், ரைட் த மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ பேஷண்ட் வித் டெலீரியம் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா டெலீரியம் ட்ரெமன்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஆர்கானிக் மென்டல் டிஸார்டர், லிஸ்ட் த காசஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டிமென்ஷியா கேட்டிருக்காங்க. அண்ட் டிஸ்கஸ் த நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ பேஷண்ட் வித் டிமென்ஷியா கேட்டிருக்காங்க. அண்ட் ஓவரால் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 2 times வந்திருக்கு 15 மார்க்கில். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா காசஸ் ஆஃப் டிமென்ஷியான்னு வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் யூனிட் வைஸ் தான் 15 மார்க்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டால் அதில் எப்படி 5 மார்க்ஸும் இருக்கும்ன்றது தனியாகவும் பர்டிகுலராகவும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்றதுக்காக ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸில் படிக்கக்கூடாது, அந்த கொஷின் 5 மார்க்லேயும் வந்திருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தான். இது போக 5 மார்க்ஸில் வேறு என்னெல்லாம் கொஷின் வந்திருக்குன்னா
First one, stress adaptation. Second one, mental health act. Particular year பார்த்தீங்கன்னா 1987 மென்ஷன் பண்ணியும் கேட்பாங்க, மென்ஷன் பண்ணாமலையும் கேட்பாங்க. இந்த கொஷின் 3 மார்க்ஸ் 3 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் அட் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி லெவல்ஸ். நெக்ஸ்ட்டு பிடிஎஸ்டின்னு கேட்பாங்க. அப்படின்னா போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், அதோட ஃபுல் ஃபார்ம் தான் அது. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க் 4 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 5th கொஷின் பார்த்தீங்கன்னா சினைல் டிமென்ஷியா. அடுத்து தியரிஸ் ஆஃப் கிரீவிங் ப்ராசஸ். 7th கொஷின் பார்த்தீங்கன்னா அக்ரஷன். 8th ஒன் சைக்காட்ரிக் எமர்ஜென்சிஸ். 9th ஒன் சைக்காட்ரிக் எமர்ஜென்சிஸ் ஆல்ரெடி 15 மார்க்லேயே ஒரு வாட்டி வந்திருக்கும், பட் இருந்தாலும் நான் 5 மார்க்ஸ் தனியாகவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 9th ஒன் பார்த்தீங்கன்னா டைசல்ஃபிராம் தெரப்பி. 10th ஒன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். அண்ட் இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆட்டிசம். இந்த கொஷின் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் ஐடென்டிட்டி டிஸார்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேனிக் அட்டாக். 14th ஒன் வந்து சிப்ளிங் ரிவல்ரி டிஸார்டர். 15th ஒன் வந்து அனரெக்சியா நர்வோசா. 16th ஒன் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம். 17th ஒன் வந்து அக்யூட் டிஸ்டோனியா. 18th ஒன் பார்த்திங்கன்னா லித்தியம் டாக்ஸிசிட்டி. இந்த கொஷின் 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. கண்டிப்பாக இது தெரியாமல் எக்ஸாம் எழுதவே போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 19th ஒன் வந்து ஆன்டிசைக்கோட்டிக்ஸ் 3 டைம்ஸ் வந்திருக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டிசைக்கோட்டிக் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆன்டிசைக்கோட்டிக் ட்ரக் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 20th கொஷின் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆன்சைட்டி ட்ரக். 21 ஜென்ரல் ஆன்சைட்டி டிஸார்டர் 2 டைம்ஸ் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் சேலஞ்சஸ் இன் சைக்காட்ரிக் நர்சிங் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டியூஷனலைசேஷன் வர்சஸ் டீஇன்ஸ்டியூஷனலைசேஷன், இந்த கொஷின் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா pyramidal symptoms. 25th பார்த்தீங்கன்னா மைனர் டிரான்ஸ்குலைசஸ் அண்ட் மேஜர் டிரான்ஸ்குலைசஸ். இதெல்லாம் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் 15 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ். இது போக ஒன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 2 மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் கொஷினை அப்லோட் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், இல்லை டாபிக் ஏதாச்சும் கவர் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். அண்ட் நர்சிங் அண்ட் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.